1994ஆம் ஆண்டு கோயம்புத்தூரின் புறநகரில் அமைந்திருந்த அமைதியான குடியிருப்பு பகுதி. அந்த பகுதியில் உள்ள பழைய மஞ்சள் நிற வீடு, அதுவே எல்லோருக்கும் புதிராக இருந்தது. அந்த வீட்டில் வசித்தவர் ராமமூர்த்தி என்ற ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர். அவருடன் மனைவி லலிதா மட்டும், குழந்தைகள் இல்லை. அவர்கள் மிகவும் அமைதியாக வாழ்ந்தனர். அக்கம் பக்கத்தாருடன் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் அந்த வீட்டில் இரவு நேரங்களில் கேட்கும் சத்தங்கள் மட்டும் எல்லோருக்கும் சந்தேகத்தை எழுப்பியது. ஒரு நாள் காலை பால் கொடுக்க வந்த பையன் கதவை தட்டினான். வழக்கமாக லலிதா அம்மா உடனே கதவை திறப்பார். ஆனால் அந்த நாள் கதவு திறக்கப்படவில்லை. இரண்டாம் நாளும் அதே நிலை. அக்கம் பக்கத்தவர்கள் கவலைப்பட்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். போலீஸ் அதிகாரி ராஜேந்திரன் குழுவுடன் வந்து கதவை உடைத்து உள்ளே நுழைந்தார். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. மின்விசிறி மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. மாடிப்படியில் ராமமூர்த்தியின் உடல் கிடந்தது. அவரது தலைக்கு அருகே இரத்தக் கரைகள். உடனே அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். லலிதா காணாமல் போயிருந்தார். முதல் பார்வையில் அது கொள்ளை சம்பவமாக தோன்றவில்லை. வீட்டில் எந்த பொருளும் திருடப்படவில்லை. அலமாரிகள் திறக்கப்படாதவையே. போலீஸ் விசாரணை ஆரம்பித்தது. அக்கம் பக்கத்தவர்கள் கூறியது, சார், அந்த வீட்டில் இரவு நேரங்களில் யாரோ பேசுற மாதிரி சத்தம் வரும். சில நேரம் சண்டை போடுற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கோம். இது போலீசுக்கு ஒரு புதிய கோணத்தை தந்தது. ராமமூர்த்தியின் வங்கி பதிவுகள், கடிதங்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டது. அதில் ஒரு முக்கிய விஷயம் தெரிய வந்தது. அவர் சில மாதங்களுக்கு முன்பு தனது வீட்டை ஒருவருக்கு விற்க முயன்றிருந்தார். அந்த நபர் கிருஷ்ணன், ரியல் எஸ்டேட் டீலர். போலீஸ் உடனே கிருஷ்ணனை அழைத்தது. நான் வீட்டை பார்க்க மட்டும் வந்தேன் சார், வாங்கல, அவர்களோடு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் சொன்னான். ஆனால் அவன் பேச்சில் ஏதோ தயக்கம் இருந்தது. போலீஸ் மேலும் விசாரணை செய்தபோது கிருஷ்ணன் அடிக்கடி அந்த வீட்டிற்கு இரவு நேரங்களில் வந்திருப்பது தெரிய வந்தது. அவரின் கைபேசி பதிவுகள், அந்த காலத்தில் லேண்ட்லைன் அழைப்புகள் மூலம் லலிதாவுடன் அவனுக்கு அதிக தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின் போலீஸ் லலிதாவை தேடும் பணியில் தீவிரமடைந்தது. 3 நாட்களுக்கு பிறகு நகரத்தின் புறநகரில் உள்ள ஒரு விடுதியில் லலிதா கண்டுபிடிக்கப்பட்டார். அவரை காவலில் கொண்டு வந்து விசாரித்த போது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. லலிதா கூறியது, எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. ராமமூர்த்தி என்னை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். நான் வெளியே போகக்கூட அனுமதி இல்லை. அப்போதுதான் கிருஷ்ணன் எனக்கு உதவினார். இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. அவர்கள் சேர்ந்து ஓடிவிட திட்டமிட்டனர். ஆனால் ராமமூர்த்தி அதை கண்டுபிடித்தார். அன்று இரவு வீட்டில் பெரிய சண்டை நடந்தது. கோபத்தில் கிருஷ்ணன் ராமமூர்த்தியை தள்ளிய போது அவர் படியில் விழுந்து தலையில் அடிபட்டு இறந்தார். அவர்கள் அதை விபத்து போல காட்ட முயன்றனர். ஆனால் பயத்தில் லலிதா ஓடிவிட்டார். இந்த உண்மை வெளிவந்ததும் கிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றம் இதை திட்டமிட்ட கொலை அல்ல, ஆனால் கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணம் என கருதி தண்டனை வழங்கியது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அமைதியான வீடு, வெளியில் தெரியாத இரகசியங்கள், இவை எப்போதும் ஆபத்தானவை என்பதை அந்த மூடிய வீட்டு மர்மம் எல்லோருக்கும் உணர்த்தியது.